நண்பர்களே, ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என்று சொன்ன வள்ளலார் இந்த கொள்கையின் அடிப்படையிலேயே இன்னொரு இடத்தில் சொல்கிறார். அதாவது இன்றைக்கு இந்தியாவில் சில அரசியல்வாதிகள் தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக சாமானிய மக்களுடைய அறியாமையே வண்டவாளமாக வைத்துக்கொண்டு சில மூட நம்பிக்கைகளை எல்லாம் பரப்பிக்கொண்டு வருகிறார்கள் இல்லையா? இதுக்கெல்லாம் சேர்த்து மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, கங்கையிலே காவேரியிலே 100 முறை மூழ்கி கணக்கற்ற கோயில்களை கால்தேய சுற்றி வெண்கொடிய பல நோன்பு ஏற்றுடலை வருத்தி வேதங்கள் கூறுகின்ற யாகமெல்லாம் செய்து பங்கமிலா வேதியர் கைப்பணம் அள்ளித்தந்து பசுவதனை பூசித்து அதன் கழிவை உண்டு தங்கள் உயிர் மோட்சத்தை அடைவதற்கு முயலும் தயவில்லார், நல்லா கேட்டுக்கோங்க, தயவில்லார் சத்தியமாய், அடிச்சு சொல்றாங்க, தயவில்லார் சத்தியமாய் முக்தி அதை அடையார் என்று சொல்றாங்க வள்ளலார். அதாவது லாஸ்ட் 2 லைன் சொல்றாங்க கேளுங்க, தயவில்லார் சத்தியமாய் முக்தி அதை அடையார். இதெல்லாம் மேல சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே என்னதான் நீங்க செஞ்சாலுமே உங்களுக்குள்ள அந்த இரக்க குணம் கருணை உள்ளம் இல்லாத ஒரு மனிதன் இதெல்லாமே செஞ்சாலுமே அது பலனற்றது, பயன் தராது என்கிறார் நம்மளுடைய வள்ளலார். அதுதான் ஷார்ட்டா அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுடைய கொள்கையே ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு. ஒரு துன்பத்தில் இருக்கிற மனிதர்களை பார்த்து அல்லது பசியால் வாடுகிற மனிதர்களை பார்த்து உனக்குள்ள உன்னால உதவி செய்ய முடியுமோ இல்லையோ, அட்லீஸ்ட் உனக்குள்ள அந்த இரக்க குணம், ஐயோ அவங்க பாவம் கஷ்டப்படுறாங்களே, அவங்க ஒருவேளை சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்களே அப்படின்ற அந்த இரக்க குணம் உங்களுக்குள்ள வரலை அப்படின்னா நீங்க என்னதான் கடவுள் வழிபாடு செஞ்சாலுமே அது பயனற்றது, பலன் தராது என்கிறார் வள்ளலார். ஸோ லாஸ்ட்டில் கடைசியில் ஒன்று சொல்லிக்கிறேன், அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.